திருமண ஓலை எழுதுவதற்கு முன்பாக திருமண தயாரிப்பு வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். அது கட்டாயம். அவ்வாறு திருமணத்திற்காக தயார் செய்கிற இளையோருக்கு ஒரு குருவானவர் வகுப்பு ஒன்றை நடத்தினார். அதிலே திருமண வாழ்வை பற்றியும் திருமணத்தை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் அந்த குருவானவர். இதை கேட்டுக்கொண்டிருந்த இளையோர் அவ்வப்பொழுது கேலியாக சிரித்தார்கள். அந்த இளையோரில் ஒருவர் எழுந்து, ஃபாதர், நீங்கள் சொல்வது எங்களுக்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது ஒத்து வராது. இன்றைய உலகில் யாரும் இவ்வாறு வாழ்வதில்லை, நீங்கள் சொல்வது போல வாழ்வதில்லை. அப்படியே வாழ்வதாக இருந்தாலும் 1000-ல் ஒருவராக அல்லது 10,000-ல் ஒருவராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று அந்த இளைஞர் சொன்னார். இதனை மற்ற இளைஞர்களும் ஆமோதித்தார்கள். குருவானவர் உடனே எந்த பதிலையும் சொல்லவில்லை. அந்த இளைஞருக்கு அருகே அவர் திருமணம் செய்ய போகிற அந்த பெண் அமர்ந்திருந்தார். குருவானவர் அந்த இளைஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் அந்த பெண்ணுடன் வாழ விரும்பும் மன வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஆயிரக்கணக்காரின் வாழ்க்கை போல உங்கள் வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டார். இளைஞன் சொன்னான், இல்லை, 1000-ல் ஒருவராக தனிப்பட்ட முறையில் எங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்பதையே விரும்புகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது குருவானவர் சொன்னார், 1000-ல் ஒன்றாக நீங்கள் வாழ விரும்பினால் கூட்டத்தோடு கூட்டமாக நீங்கள் கரைந்துவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு 1000-ல் ஒருவராக 10,000-ல் ஒருவராக வாழ அழைக்கவில்லை. நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? ஆயராக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், பொது நிலையினராக இருந்தாலும், துறவிகளாக இருந்தாலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று 4 பாடங்களை இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். முதல் பாடம், இயேசு சீடர்களை இருவராக அனுப்புகின்றார். ஏன் இருவராக இயேசு சீடர்களை அனுப்புகிறார் என்றால், ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், ஒருவர் இன்னொருவரின் மனசாட்சியாக இருக்க வேண்டும். திருச்சபை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு மனிதனுடைய செயல்பாடோ உழைப்போ அல்ல. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், coming together is a beginning, working together is a success. ஒன்றாக இணைவது என்பது தொடக்கம், ஆரம்பம். ஆனால் ஒன்றாக பணி செய்வது என்பது வெற்றி என்று சொல்லப்படுகிறது. ஆக திருச்சபையிலே ஏதோ குருவானவர் தனியாகவோ பொது நிலையில் தனியாகவோ பணி செய்தால் அது வெற்றிகரமாக அமையாது. இணைந்து செயல்பட வேண்டும். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை இருவராக அனுப்புகின்றார். இது நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். இன்றைக்கு எல்லாம் குருக்கள் மையமாக இருந்து விட்டாலோ அல்லது எல்லாம் பொதுநிலையர் மையமாக இருந்து விட்டாலோ அது சரியாக வராது. திருத்தந்தை 2ஆம் அருள் செல்லப்பர் சொல்வார், சாமியார்களின் சம்சாரித்தனமும் சம்சாரிகளின் சாமியார்த்தனமும் கண்டிக்கப்பட வேண்டும். சாமியார்களோ சம்சாரிகளோ இணைந்து செயல்பட வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம். 2வது பாடம், அவ்வாறு அனுப்பப்பட்ட சீடர்களுக்கு இயேசு அதிகாரம் அளித்தார் என்று வாசிக்க கேட்டோம். எத்தகைய அதிகாரம்? இந்த அதிகாரம் எதற்காக அளிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு பணிபுரிய செல்லுகிற போது மக்கள் மீது அதிகாரம் செலுத்த இயேசு ஒருபோதும்
அதிகாரத்தை சீடர்களுக்கு தந்ததில்லை. அது ஆயராக இருந்தாலும், என்னை போன்ற குருக்களாக இருந்தாலும், அன்பிய பொறுப்பாளராக இருந்தாலும், இந்த அதிகாரம் அடுத்தவரை அடக்கி ஆள்வதற்காக நமக்கு தரப்படவில்லை. மாறாக நாம் வாழுகிற சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற தீய சக்திகள் மீதுதான் நமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒருவேளை ஆயரோ குருக்களோ பொதுநிலையரோ பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்றவர்களோ நமக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நம்மிடையே இருக்கக்கூடிய தீய சக்திகளை அடக்கி ஆளவோ அகற்றவோ பயன்படுத்த வேண்டும் என்பது இன்றைக்கு இயேசு தருகிற இரண்டாவது பாடம். மூன்றாவது பாடம், பணியாளர்கள் வார்த்தைகளால் மட்டும் போதித்தால் போதாது, தங்கள் வாழ்வாலும் போதிக்க வேண்டும். மிக எளிமையான ஒரு வாழ்வாக நம் வாழ்வு இருக்க வேண்டும். ரயில் பெட்டிகளிலே ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருப்பார்கள், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். குறைவான சுமை நிறைவான சுகம். இது நம் வாழ்விலே நம்மை பல நேரங்களிலே அழித்து கொண்டிருப்பது, எளிமையை விரும்பாமல் நாம் ஆடம்பரமாக வாழ விரும்புகிறோம். ஆயராக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், துறவியாக இருந்தாலும், பொதுநிலையாக இருந்தாலும். எனவே இத்தகைய சுமைகள் தான் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கின்றன. தேவையில்லாத சுமைகளை நம் உள்ளத்தில் சுமக்காமல், தேவையில்லாத சுமைகளை நம் இல்லத்திலும் வைக்காமல் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இயேசு கற்றுத்தருகிற மூன்றாவது பாடம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே சரியான வரவேற்பு இல்லை என்றால் அந்த இடத்திலேயே அத்தகைய கசப்பான உணர்வுகளை விட்டுவிட வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலர் காரணமாக இருக்கக்கூடும். பல்வேறு கசப்பு எண்ணங்கள் மலிந்து விட்டிருக்கும். பாடுகிற பாட்டை எல்லாம் பரிசாய் நினைக்காதே. கூடுகிற கூட்டம் குறை கூறும் ஒரு நாள், வாழ்த்துரைக்கும் கூட்டம் வசைபொழிய மறவாது. மாலையிடும் மக்கள் மண்ணெடுக்க அச்சமுறார் என்பதற்கேற்ப கண்டிப்பாக மாலைகளை மட்டும் நாம் வரவேற்கின்றோம். ஆனால் ஒருவேளை அதே மக்கள் நம்மேல் மண்ணெடுப்பார்கள், மண்ணை தூவார்கள். அந்த கசப்பான உணர்வுகள் நம்முடைய குடும்பத்தில் கூட இருந்தாலும் கூட, நான் சொன்னது போல அந்த ஒரு மனிதர் தன் பணியிலே ஏற்பட்ட கசப்புகளை எல்லாம் தன் வீட்டிற்கு வெளியிலே விட்டுவிடுவது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பணியிடங்களிலே ஏற்படுகிற கசப்பான உணர்வுகளை அதே இடத்திலேயே நாம் விட்டுவிட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 4 பாடங்களை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அழைப்பினை ஏற்று பின் தொடர்வோம். ஆமென்.